ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் தாவேகா ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் 1,00,000 மாமூல் கேட்டதாக ஒரு புகார் எழுந்திருக்கிறது. இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா நிர்வாகிக்கு நேர்ந்த கதையினால் அதிரடி நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளும் இந்த விஷயத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அது குறித்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் மட்டும் கிடையாது, பொதுமக்கள் மத்தியிலையும் பெரும் பரபரப்பு தொற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்து முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் தாவேகா ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் ரூபாய் 1,00,000 மாமூல் கேட்டிருக்காரு. மாமூல் கொடுக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா செங்கல் சூளைகளை இழுத்து மூடுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில தான் விஜயகுமாரிடமிருந்து பதவியை பறித்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் முதல்வர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அதிரடியாக நீக்கியிருக்கிறாங்க. சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வென்று ஆட்சியை பிடித்துவிட்டது. தாவேகா தலைவர் விஜய் முதல்வராகிவிட்டார். விஜய் முதல்வரானது முதல் தாவேகாவினர் ஆங்காங்கே அட்டூழியம் செய்து வருகின்றனர். மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்களில் தாவேகா நிர்வாகிகள் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் கேள்வி கேட்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் சென்னையில் தாவேகா எம்எல்ஏக்களுடன் கட்சியின் நிர்வாகிகள் அரசு ஆலோசனை மீட்டிங் பங்கேற்பது, அதிகாரிகளின் இருக்கைகள் ஆக்கிரமிப்பு செய்வது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வரிசையில் தான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தாவேகா நிர்வாகி செய்த செயல் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட கன்னியம்பாடி ஒன்றியத்தின் தாவேகா செயலாளராக விஜயகுமார் இருந்தார். இவர் தனது ஆதரவாளர்களுடன் சென்று கன்னியம்பாடி புத்தூரில் இயங்கி வரும் சண்முகம், தினகரன், சுனில்குமார், ரமேஷ், சுமன் ஆகியோரின் செங்கல் சூளைகளில் புகுந்து மாதம் ரூபாய் 1,00,000 கொடுக்காவிட்டால் சூளைகளை எடுத்து மூடுவோம் என மாமூல் கேட்டு மிரட்டியிருக்காங்க. அதோடு ஆபாசமாகவும் பேசியிருக்காங்க. இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் சென்று சமாதானம் செய்து வந்தனர். இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி சமூக வலைதளங்களில் சர்ச்சையை கிளப்பியிருந்தது. செங்கல் சூளை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தாலுகா போலீசாரிடம் புகார் மனு அளித்ததும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் கன்னியம்பாடி பஸ் நிறுத்தம் அருகே வேலூர், திருவண்ணாமலை பிரதான சாலைகளில் ரோடு மறியல் நடந்திருக்கிறது. தாவேகா நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்யவும் கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் அப்படின்னும் அவர்கள் வலியுறுத்தியும் வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் கன்னியம்பாடி தாவேகா ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் தாவேகாவின் பொறுப்பிலிருந்து அதிரடியாக பறிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கன்னியம்பாடி கிழக்கு ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வந்த டி. விஜயகுமார் கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதால் அவர் வகித்து வந்த ஒன்றிய செயலாளர் மற்றும் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் இன்று முதல் விடுவிக்கப்படுகிறார் என்று கூறப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த விஷயம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை ஒருபுறம் பெற்றிருந்தாலும் மற்றொரு புறமோ 2026 சட்டமன்ற தேர்தல்களுக்கு பிறகு அதிமுகவில் உருவான உட்கட்சி பிரச்சினை தற்போது உச்சகட்டத்தையும் எட்டியிருக்கின்றன. தேர்தல் தோல்வியால் ஏற்கனவே அதிர்ச்சியில் இருந்த அக்கட்சி தற்போது எடப்பாடி பழனிசாமி அணி, எஸ்பி வேலு அணி, CV சண்முகம் அணி, மேலும் தாவேகாவில் இணைந்த எம்எல்ஏக்கள் என 3 திசைகளில் சிதறி நிற்கும் சூழல் உருவாகியிருக்கின்றது. இந்த நிலையில் தாங்கள் அவசரப்பட்டு விட்டோமோ என தங்களது ஆதரவாளர்களிடம்
3 மாஜி எம்எல்ஏக்கள் புலம்பியதாக சொல்லப்படுகிறது. 2026 தேர்தலில் அதிமுக வெறும் 48 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதனால் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருவது குறித்து கட்சிக்குள் கடும் அதிருப்தி ஏற்பட்டது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களான SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்டோர் போர்கொடி தூக்கினர். கட்சியில் ஒருதலைபட்ச முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மீது ஆலோசனை இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தனி அணியாக செயல்பட தொடங்கினர். இந்த மோதலின் உச்சமாக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது 25 அதிமுக எம்எல்ஏக்கள் கட்சியின் கொறடா உத்தரவை மீறி தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதுவே அதிமுகவில் பிளவை வெளிப்படையாக காட்டிய சம்பவமாகவே மாறியது. முதல்ல இந்த 25 பேருக்கும் தாவேக் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக SP வேலுமணி தரப்பில் இருந்த சிலர் அமைச்சர் பதவியை எதிர்பார்த்திருந்ததாகவும் கூறப்பட்டது. ஆனால் கட்சி தாவல், தடை சட்டம் உள்ளிட்ட சட்ட சிக்கல்கள் காரணமாக அவர்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் வேலுமணி அணிக்குள் கடும் ஏமாற்றம் ஏற்பட்டது. அந்த அதிருப்தியின் மத்தியில்தான் மதுராந்தகம் MLA மரகதம் குமாரவேல், பெருந்துறை MLA ஜெயக்குமார், தாராபுரம் MLA சத்யபாமா ஆகியோர் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை திடீரென ராஜினாமா செய்தனர். மூவரும் சபாநாயகர் JCT பிரபாகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கிய கையோடு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். இந்த சம்பவம் அதிமுகவில் வேலுமணி அணியிலையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இடைத்தேர்தல் மீண்டும் சீட் கிடைக்குமா, அமைச்சர் பதவி கிடைக்குமா என்ற சந்தேகம் தற்போது அந்த 3 பேரிடமும் உருவாக்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதனால் நாம் அவசரப்பட்டு விட்டோமோ என்ற மனநிலையில் அவர்கள் இருப்பதாகவும் தங்களது ஆதரவாளர்களிடமும் அதுபோன்ற கருத்துக்களை பகிர்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பாகவே தாவேக்கு தரப்பில் இருந்து சில அதிமுக நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் தேர்தலில் சீட் அல்லது வாரிய தலைவர் பதவி வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருந்தன. அதே நேரத்தில் வேலுமணி அணியில் இருந்த சில MLAக்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு திரும்ப தொடங்கி இருக்கின்றனர். ஆற்காடு சுகுமார், அந்தியூர் ஹரிபாஸ்கர், சங்கரன்கோவில் திலீபன், ஜெய்சங்கர் உள்ளிட்ட 5 பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் கட்சி கட்டுப்பாட்டை மீறியதற்காக மன்னிப்பு கடிதமும் வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனால் வேலுமணி அணியின் பலம் தற்போது 17ஆக குறைந்திருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவை சரி செய்ய எடப்பாடி பழனிசாமி தரப்பும் வேலுமணி தரப்பும் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. சென்னை நகரில் அதிமுக முக்கிய நிர்வாகி ஒருவரின் இல்லத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாகவே கூறப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தையில் தேர்தல் ஆணையத்தில் இருதரப்பும் அளித்த மனுக்களை வாபஸ் பெறுவது, சபாநாயகரிடம் கொடுத்த தகுதி நீக்க மனுக்களை திரும்ப பெறுவது, எடப்பாடி பழனிசாமி நீக்கிய 36 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு பொறுப்புகளை மீண்டும் அதே பொறுப்புகளை வழங்குவது போன்ற நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.